பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 91, இறை வார்த்தை 14. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்தும் வாழ்நாளை மீண்டும் கொடுத்தும் உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமோடு பேச வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களுடைய நடுவிலே புகலிடமாய் கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு பொழுதிலே கண்மணி போல் பாதுகாத்தீரேன் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக எந்த ஒரு தீ செயல்களும் சாத்தானுடைய செயல்களும் எங்களை தொட முடியாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையை கொண்டு சாத்தானுடைய தலையை நீர் நசுக்கிவிட்டீர் என்பதை உணர்கிறோம் சுவாமி. இந்த அன்பான நாளிலே நேரத்திலே நீர் எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும் தூய ஆவியினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அப்பா. வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரோடு ஒவ்வொரு நாளும் உடன்பட்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானவர் இதுவரை உதவியதை போல் ஆண்டவரே, இன்னும் வரக்கூடிய நாட்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அறிவு புகட்டி நிறை உண்மையோடு வழிநடத்தும் பொழுது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. தகப்பனே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது தகப்பனே. நீரே எங்களை அன்பு செய்கிறபடியினால் உமது ஒரே பேரான மகனை எங்கள் நடுவில் அனுப்பி எங்களுடைய பாவத்திற்கு பலியாக ஆண்டவரே, இந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அந்த கல்வாரியிலே சிலுவையில் அறையக்கூடிய நேரம் வரை ஒவ்வொரு சொட்டு இரத்தமாக அவர் எங்களுக்காக சிந்தி அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு தலை முடியை பிடித்து இழுத்து தலையிலே முள்முடியை தரிக்க வைத்து அவரை வேதனைப்படுத்தி காயப்படுத்தினார்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஏன் உமக்கு இந்த ஒரு நிலைமை? எங்களுடைய பாவத்தினால் என்பதை நாங்கள் அறிகின்றோம் ஆண்டவரே. இன்னும் பாவம் செய்து செய்து அழகையும் கிருபையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். கண்ணீரோடும் ஆண்டவரே வேதனையோடும் இருக்கக்கூடிய எங்களை நீர் மட்டுமே அன்பு செய்து கொண்டு இருக்கின்றீர். பாவம் செய்திருக்கின்றோம், உடல் உறுப்புகளை கொண்டு பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே. தூய்மையாய் பாதுகாக்கக்கூடிய உடல் உறுப்புகளை நாங்கள் அழித்து இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எந்தெந்த செயல்களை செய்து இதுவரை உடல் உறுப்புகளை அழித்து காயப்படுத்தி இருக்கிறோமோ ஆண்டவரே, இந்த செயல்கள் அனைத்தையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டும் உமது அன்பு மகனாக, அன்பு மகளாக, அன்பு குழந்தையாக, அன்பு பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். நான் பாவம் செய்து விட்டேன், அவன் பாவம் செய்து விட்டால், அவள் பாவம் செய்து விட்டால், ஆனால் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து தன்னுடைய ஆன்மாவை கரைப்படுத்தி விபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி, வேசி பழக்கங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே, புகையிலை, கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தன்னையே அழித்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே. இந்த நாளிலே அவர்கள் மீது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய கிருபையை பெற்று, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று
பெற்று என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று நடக்கக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் அவர்களை தொடும் பொழுது அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக தொடப்படுவார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நாளிலே தகப்பனே, அவர்கள் உமது பெயரை அறிந்துள்ளதால் அவர்கள் மீது உமது கல்வாரி இரத்தம் ஊற்றப்படும்படியாகவும் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் கூட இருப்பீராக. சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் 24வது வார்த்தையில் வாசிக்கின்றோம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, அழகையோடு நாங்கள் இணைந்து செயல்படும் பொழுதும் பொறாமை கொள்ளக்கூடிய வேளையிலே, அழகையினுடைய கரங்களில் விழக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் அழிந்து போய் விடுவோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்க வந்திருக்கின்றீர். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நான் உனக்கு வாழ்வை கொடுக்க ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிலையான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றே. உமது வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுத்து எங்களுக்காக நீர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை கைவிடுவது இல்லை. நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நீர் எங்களை தேற்றுகின்றீர். நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். பலவீனன் என்று எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை உமது மார்போடு அணைத்து எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாவத்தை அறிக்கையிட்டு இறை பற்றில் வளர வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தம்பி தங்கிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். உமோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரிகளையும் ஆயர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பணத்திற்கும் உபச்சார பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாய் போய்கொண்டு இருக்கக்கூடிய உம்மால் அழைக்கப்பட்டவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இவர்கள் எல்லோரும் மனம் மாறி என் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அறிவிக்கக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது தூய்மை பெரியது. நீர் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகவும் மகத்தானது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டுமாயும் விண்ணப்பம் செலுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விண்ணப்பம் உமது திரு சமூகத்தில் வரும்படியாகவும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் சுவாமி. நீரே விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதாம், என் வேதனை தீராதாம், கடன் பிரச்சனை மாறாதாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராதாம், கணவன் குடியிலிருந்து திருந்த மாட்டானாம், மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டாளாம், என்னுடைய பிள்ளைகள் திருந்த மாட்டார்களாம், என் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் எப்பொழுது திருந்துவார்கள் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களே, அவர்களுடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. ஆனாலும் தகப்பனே, சில பேருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பது அவர்களுடைய பாவம் என்பதை உணர்கின்றோம். எனவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களை தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை பலப்படுத்திடுவீராக, அவர்களை திடப்படுத்திடுவீராக. பலவீனங்களை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாக என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட கடந்து வர வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. அனைவரும்
குணமாகட்டும். என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கட்டும். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவருடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.